வெங்கடேசன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள். உங்க எல்லாரையும் திரும்பவும் பாரியினுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. ஆத்துல இருந்து மேடேறிக்கிட்டு இருந்த பாரி என்ன நடக்குது அப்படின்னு திரும்பி பார்க்கிறாரு. வேந்தர் படைகள்ல இருந்து திரையர்கள் எதையோ பிடுங்கி எரியிற மாதிரி தெரிஞ்சது. எதிரிகளோட ஆயுதங்களை பிடுங்கி எரியறாங்களோ அப்படின்னு பாரிக்கு ஒரு நிமிஷம் தோணுச்சு. ஆனா அது எதுவுமே ஆயுதங்கள் கிடையாது, பிச்சு எரியக்கூடிய மனுஷனோட உறுப்புகள். அதை பார்த்ததும் பாரி அதிர்ந்து போய் நின்னாரு. இதுவரைக்கும் போன பகுதியில பார்த்தோம், இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத இந்த பகுதியில பார்க்கலாம். முப்படையோட ஆத்த கடந்து செவ்வரிமேட்டினுடைய உச்சியில ஏறி நின்னாரு பாரி. எதிர்ப்புறம் பறந்து விரிஞ்சு கிடந்தது அந்த நிலப்பரப்பு. எல்லா இடத்துலயும் எருக்கும் நெருஞ்சியும் தான் கிடந்தது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மேடு பள்ளம் எதுவுமே இல்லாம வானத்தினுடைய விளிம்பு வரைக்கும் சமமா கிடக்கக்கூடிய மண்ணை வாழ்க்கையில முதல் முறையா பார்த்தாரு பாரி. அந்த நிலத்தினுடைய வடதிசை ஓரத்துல இருக்கக்கூடிய கோட்டையை சுத்தி எத்தனையோ யானைகள் நின்னுகிட்டு இருந்துச்சு. அங்கிருந்து தென் திசையில ரொம்ப தூரத்துல வேந்தர் படை நின்னுகிட்டு இருந்துச்சு. கோட்டையில இருந்து ரொம்ப தூரத்துல ஏன் தள்ளி நிக்கிறாங்க அப்படின்னு பாரிக்கு புரியவே இல்லை. யானை படையால சூழப்பட்ட கோட்டைக்குள்ள நீலன் இருக்கிறான் அப்படிங்கிறது பாரி உறுதிப்படுத்திக்கிறாரு. ஆனா அந்த இடத்தை விட்டு ரொம்ப தூரத்துல தள்ளி பெரும்படை நிக்குது. ஏன் இப்படி நிக்கிறாங்க அப்படின்னு பாரி அதை பத்தி யோசிக்கிறாரு. காத்துல வந்த சுருளம்புகளினுடைய தாக்குதலால செவ்வரிமேட்டுல முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்த வேந்தர் படை வீரர்கள் முற்றிலுமா அழிஞ்சாங்க. இரண்டாவது நிலையிலையும் மூன்றாவது நிலையிலையும் இருந்தவங்க அப்படியே உள்வாங்கி நெடுந்தொலைவை கடந்து உள்நிலத்துக்குள்ள வந்து சேர்ந்தாங்க. அவங்க வந்து நிலை கொள்ளும் வரைக்கும் பரம்பு படை செவ்வரிமேட்டுக்கு மேல வரவே இல்லை. அந்த ஆத்து கடக்கிறதுக்கு நினைச்சதை விட ரொம்ப நேரம் ஆகி இருந்துச்சு. அது வேந்தர் படைக்கு மிக சிறப்பான வாய்ப்பா அமைஞ்சது. ரொம்ப நேரம் கழித்து செவ்வரிமேட்டுக்கு மேல ஏறின பரம்பு படை முன்னேறி வராம அப்படியே நின்னுச்சு. இத தூரத்துல இருந்து மயூர்களாரும் வேந்தர்களும் ஒத்து கவனிச்சபடியே இருந்தாங்க. நம்ம ரொம்ப தூரம் உள்ள வந்துட்டோம், ஆனா நம்ம வந்த இந்த தொலைவு தான் அவங்களுக்கு பயத்தை கொடுக்குது. உள்நில பரப்புக்குள்ள வர்றதுக்கு அவங்களுக்கு தயக்கமும் மிரட்சியும் இருக்கிறத அவங்களோட செயல் வெளிப்படுத்துது அப்படின்னு ரெண்டு பேரும் நினைச்சாங்க. அப்ப மயூர்களார் சொன்னாரு, இதுதான் நாம முதல்ல போர்க்களத்துக்காக தேர்வு செஞ்ச இடம். முடத்திருக்கன் இங்கதான் திசைவாளரை கூட்டிட்டு வந்தான். ஆனா நம்ம திட்டத்துக்கு எதிராக செயல்பட்ட திசைவாளர் அவர் தேர்வு செஞ்ச தட்டியங்காட்டிலேயே செத்து போனாரு. வெங்கல் நாட்டினுடைய பெரும் தெய்வமான வெண்ணிறை மாடச்சி குடிகொண்டுள்ள நிலம் இது. மலைக்காட்டுல இருக்கக்கூடிய தீய சக்திகளை நிலத்துல அண்ட விடாம மனிதர்களையும் மாட்டினங்களையும் பாதுகாக்கக்கூடிய மாடச்சியினுடைய நிலத்துக்கே நாம வந்து சேர்ந்திருக்கோம். இங்கதான் பாரியினுடைய அழிவும் நிகழ போகுது. காட்டு புலிகள் நாட்டு மாடுகளை வேட்டையாடிய காலம் முடிஞ்சிருச்சு. நாம திருப்பி தாக்கி அவங்கள முழு முற்றா அழித்தொழிக்க தெய்வம் ஏற்படுத்தி கொடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தினா வேந்தர்கள் 3 பேருக்கும் வெற்றி உறுதி அப்படின்னு மயூர்களார் அழுத்தமான குரல்ல சொன்னாரு. இதுவரைக்கும் பேசியது போல இல்லாம இப்போ தெய்வத்தை துணைக்கு அழைத்து பேசினாரு மயூர்களார். மனுஷனோட எந்த முயற்சியின் வழியாகவும் கிடைக்காத நம்பிக்கை தெய்வத்தினுடைய பெயரால் ஏற்படுது. வேந்தர்கள் மறுப்பு சொல் எதுவுமே சொல்லல. அடுத்த நிமிஷமே தன்னுடைய திட்டத்தை சொன்னாரு மயூர்களார். அவரோட வேகமும் வெறியும் முன்ன விட அதிகமாயிருந்துச்சு. காரணம், மூவேந்தர்களும் மனசளவுல போற கைவிடக்கூடிய முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத அவர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. மூவேந்தர்களும் இந்த நிலத்தை விட்டு தங்களோட தலைநகரங்களுக்கு போயிருவாங்க. ஆனா இனி அவரோ இல்ல அவரோட நாடோ இங்க இருக்க முடியாது. எல்லாமே அழித்தொழிக்கப்பட்டுருச்சு. மிச்சம் இருக்கிறதும் இன்றைய பகலுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிரும். அதனால கிடைக்கக்கூடிய கடைசி வாய்ப்பை பயன்படுத்தி பாரிய அழித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி மயூர்களார் யோசிச்சாரு. அப்ப மயூர்களார் சொன்னாரு, கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது பரம்பினுடைய சின்னஞ்சிறிய படைதான். நம்மளோட திட்டத்தால அவங்கள 3 பிரிக்கலாம்.
வடதிசையில யானைகளால பாதுகாக்கப்படக்கூடிய கோட்டையை சுத்தி மாகணகன் தலைமையிலான படை நின்னுகிட்டு இருக்கு. நானும் அரசகுல மாவீரர்களான சோழவேளனும் பொதியவர்ப்பனும் வலிமையான படையோடு நடுவுல இந்த இடத்திலேயே அணிவகுத்து நிக்கிறோம். சிறப்பு கவசப்படை வீரர்களோடு மூவேந்தர்களும் தென்கோடியில பாதுகாப்பா நில்லுங்க. எதிரிகள் எப்படியும் 3 கூறுகளா பிரிஞ்சுதான் ஆவாங்க. அப்படி 3ஆ பிரிஞ்சா ஒரு கூட்டத்துல 300 பேருக்கு மேல இருக்க மாட்டாங்க. அவங்க எவ்வளவு பெரிய மாவீரர்களா இருந்தாலும் நம்மளோட வலிமையால அவங்கள சாதாரணமா வீழ்த்த முடியும். அவங்கள முக்கியமா இருக்கிறவங்க யானை படைய தாக்குறதுக்காக வடக்கு கோட்டையை நோக்கி போவாங்க. அந்த சமயத்துல நாங்க அவங்கள சுத்தி வளைச்சு தாக்கி அழிப்போம் அப்படின்னு மயூர்கிழார் சொல்றாரு. மயூர்கிழாரோட திட்டத்தை பத்தி குலசேகர பாண்டியன் ஆழ்ந்து சிந்திக்கிறாரு. ஆத்துல இறங்கினவங்களை அழிக்க போன கருங்கைவாணன் இன்னும் வந்து சேரவே இல்ல. நாம ரொம்ப உள்ளுக்குள்ள தள்ளி வந்துட்டோம். மிச்சம் இருக்கிற படை வீரர்கள்ல பெரும்பாலானோர் சேர வீரர்கள் தான். இந்த சமயத்துல நாம தாக்குதல் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்தோம்னா உதயஞ்சேரல் உடனடியா பிரிஞ்சு போயிருவான். நம்மளோட நிலைமை ரொம்ப மோசமாயிரும். அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கடினமாயிரும். அதனால மயூர்கிழாரோட ஆலோசனையை ஏற்று நம்பிக்கையோட போரிடுவதா முடிவெடுப்போம். அப்பதான் படையை ஒன்றுபடுத்தி நிறுத்த முடியும். போரோட போக்குக்கு தகுந்த மாதிரி அடுத்த கட்டத்தை நாம தீர்மானிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இது வெங்கல் நாட்டினுடைய எல்லை பகுதி. இதுக்கு கீழ் பகுதியில இருக்கிறது ஊரல் காடு. அது பத்தி மத்தவங்க யாருக்குமே எதுவுமே தெரியாது. யாராலையும் அதுக்குள்ள நுழைஞ்சு வெளியே கூட வர முடியாது. நம்ம சீக்கிரமா தப்பிச்சிடலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே மயூர்கிழாரோட திட்டத்துக்கு உடனடியா அனுமதி கொடுக்கிறாரு குலசேகர பாண்டியன். ஆனா செங்கன சோழனுக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. இவ்வளவு பேரழிவுக்கு பிறகும் எப்படி நின்று தாக்கக்கூடிய முடிவை எடுக்கிறாரு குலசேகர பாண்டியன் அப்படிங்கறது புரியவே இல்ல. கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய நீலனை வெட்டி வீச சொல்லிட்டு நம்ம பாதுகாப்பா இந்த இடத்தை விட்டு போயிடலாம் அப்படின்னு செங்கன சோழன் நினைச்சாரு. ஆனா அதை சொல்லக்கூடிய நிலையில இப்ப சூழல் கிடையாது. ஏன் அப்படின்னா அவரோட தந்தையான சோழவேலன் மயூர்கிழாரை விட பெரும் கோபத்தோடு பிரிக்கப்பட்ட படைக்கு தலைமையேற்று போய்கிட்டு இருந்தாரு. இதே குழப்பம் உதயஞ்சேரலுக்கும் இருந்துச்சு. ஆனா சமவெளியில ரொம்ப தூரம் உள்ள வந்துட்டதால பாரி இவ்வளவு தூரம் மலையை விட்டு விலகி வரமாட்டான் அப்படின்னு தான் நினைச்சாரு. அதனால படைய 3ஆ பிரிக்கிறது சிறந்த உத்தி அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. அதே மாதிரி 300 யானைகளால பாதுகாக்கப்படக்கூடிய கோட்டையை தாக்குறதுக்கு அவங்களால கொண்டு வர முடிஞ்சது 4 யானை மட்டும்தான். மீதி யானைகள் வந்து சேர்றதுக்குள்ள போர் முடிஞ்சிரும் அப்படின்னு உதயஞ்சேரல் நினைச்சாரு. முக்கியமா குலசேகர பாண்டியன் வேற எங்கேயுமே போகாம தங்களோடு இங்க இருக்கிறதுக்கு சம்மதிச்சதால இந்த திட்டத்தின் மீது வேற எந்த சந்தேகமும் யாருக்குமே தோணல. கருங்கைவாணன் வந்து சேர்ற வரைக்கும் மூவேந்தர்களினுடைய கவசப்படையின் முன் தளபதியா உசந்தன் நிக்கிறது அப்படின்னு முடிவாச்சு. சொல்ல போனா தன்னுடைய வீரர்களை முழு முற்றா இழந்து நிற்கக்கூடிய செங்கன சோழன் சோழப்படை தளபதி உசந்தன் தன்னுடைய பக்கத்துல இருக்கிறத ஆறுதலா உணர்ந்தாரு. இப்போ மயூர்கிழாரோட திட்டப்படி போதுமான இடைவெளியோடு வேந்தர் படை 3ஆ பிரிஞ்சது. பெரும் எண்ணிக்கையிலான வீரர்களோடு பொதியவர்ப்பன் சோழவேளன் இவங்களோட நடுவுல இருக்கக்கூடிய படையில மயூர்கிழாரும் நின்னாரு. இங்க செவ்வரிமேட்ல ஏறின பரம்பு படை எதுவுமே செய்யாம அப்படியே அங்கேயே நின்னுக்கிட்டு இருந்துச்சு. முன்னேறுவதா இல்ல திரும்புவதா அப்படிங்கிற குழப்பத்துல அவங்க இருக்கிறது தான் இதுக்கான காரணமா இருந்துச்சு. அதே நேரம் பரம்பு வீரர்கள் வராம நாம முன்னாடி போய் தாக்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவோடு இருந்தாரு மயூர்கிழார். அதே சமயம் மேட்டு நிலம் ஏறினதும் எதிரிகளை நோக்கி முன்னேறாம படைய அப்படியே நிறுத்தி இருந்தாரு பாரி. எதிரிகளின் படை திரும்பவும் பிரிந்து விலகுவதை பாக்குறாரு. வடகோடியில யானை படையால சூழப்பட்ட கோட்டை இருந்துச்சு. தென்கோடியில கவசம் அணிந்த குதிரை வீரர்கள் நின்னுகிட்டு இருந்தாங்க. இந்த ரெண்டுக்கும் நடுவுல தனக்கு நேர் எதிரா ரொம்ப தூரத்துல பெரும் படையொன்னு அணிவகுத்து நின்னுச்சு. காலாட்படை வீரர்களால நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த படையில அங்கங்க குதிரையில சில வீரர்கள் நின்னுகிட்டு இருந்தாங்க. அவங்க அணிந்திருக்கக்கூடிய கவசங்களின் தன்மையை வச்சே அவங்க தளபதிகளாகவோ இல்ல வேந்தர்களாகவோ இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சாரு பாரி. இடது பக்கம் ஆத்த கடந்து 4 யானைகளோடு மேல போன தந்த முத்தத்துக்காரர்களுக்கு கொஞ்சம் கால இடைவெளி தேவைப்பட்டுச்சு. அதுக்கான நேரத்தை கணித்தபடி திட்டங்களை உருவாக்கிக்கிட்டு இருந்தாரு பாரி.
பரம்பு நிலத்தை விட்டு ரொம்ப தூரம் வந்திருக்கோம். நாக கரட்டுக்கு மேல நின்னு குறிப்பு சொன்ன மாதிரி இப்ப எதையும் செய்ய முடியாது. நீலனை மீட்கிறதுக்கு இதுதான் இறுதி தாக்குதல். பரம்போட மிக வலிமையான வில் வீரர்கள் கிட்ட ரொம்ப குறைவான அம்புகள் தான் இருக்கு. எதிரிகள் நம்மள மூணா பிரிச்சு ரொம்ப சாதாரணமா தாக்கி அழிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பாரி சொன்னாரு. கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய நீலனை மீட்கிறது தான் நம்மளோட முதல் வேலை. தந்தமுத்தத்துக்காரர்களினுடைய தாக்குதல் தொடங்கினதும் மின்னல் வேகத்துல செயல்படணும். எல்லா வகையிலையும் நம்மளோட வலிமையான தாக்குதல் அங்க நிகழணும். அதனால முடியனும் உதிரனும் திறமையான வீரர்களோடு வடதிசைக்கு போங்க. விண்டன் குதிரை வீரர்களை கூட்டிட்டு தென்கோடியில இருக்கக்கூடிய கவசப்படைய தாக்கட்டும். ஒரு காத தொலைவுக்கு அந்த பக்கமா ஆற்றினுடைய கரையில இருந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய காலம்பன் அவனோடு இணைஞ்சுக்கட்டும். அது வரைக்கும் விண்டன் நிதானமா தாக்குதலை நடத்தட்டும். நடுவுல இருக்கக்கூடிய இந்த பெரும் படைய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பாரி சொன்னாரு. இதை கேட்டதும் அதிர்ந்து போனாரு முடியன். அப்ப முடியன் சொன்னாரு, நடுவுல தான் எதிரிகளோட வலிமை மிகுந்த படை அணிவகுத்து நிக்குது. அப்படி இருக்கும்போது எண்ணிக்கையில ரொம்ப குறைந்த வீரர்களோடு பரம்பு தலைவன் தனித்து போவது சரி கிடையாது அப்படின்னு சொன்னாரு. அப்ப பாரி சொன்னாரு, இப்ப முக்கியம் நீலனை மீட்கிறது மட்டும்தான். நீயும் உதிரனும் அகக்கோட்டையை நோக்கி முழு வேகத்தோட முன்னேறுங்க. நடுவுல நிக்கக்கூடிய இந்த பெரும்படை உங்களை நோக்கி வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனாலும் முடியன், உதிரன், விண்டன் இந்த 3 பேருமே இதை ஏத்துக்கவே இல்லை. ஆனா உதிரனோ விண்டனோ பாரிய மறுத்து பேச முடியாது. முடியன் திரும்பவும் ஏதோ சொல்ல வாயெடுத்த சமயத்துல, அங்க பாரு அப்படின்னு பாரி சொன்னாரு. பாரி கை நீட்டிய வடதிசைய எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. கொண்டு வந்த 4 யானைகள்ல 3 யானைகளை முன்னங்கால்களை மண்டியிட வச்சு நிறுத்தினாங்க தந்தமுத்தத்துக்காரர்கள். ஒரு யானை ரொம்பவும் பின்னால நின்னுகிட்டு இருந்துச்சு. வேலை தொடங்கிருச்சு, உடனடியா அந்த இடத்துக்கு போ அப்படின்னு பாரி சொன்னாரு. அதுக்கப்புறம் யாருமே எதுவுமே பேசுறதுக்கு இடம் கிடையாது. தங்களுக்கான வீரர்களோடு முடியனும் உதிரனும் அந்த இடத்துக்கு வேகமா போனாங்க. கோட்டையை சுத்தி 300 யானைகளை அணிவகுத்து நிறுத்தி இருக்கக்கூடிய அல்லங்கீரன் தன்னுடைய எதிரிகள் 3 யானைகளை மண்டியிட வைக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனோட யானை படைக்கு பின்னாடி பெரும் தளபதி மாகணகன் தன்னுடைய சிறப்பு வீரர்களோடு நின்னுகிட்டு இருந்தான். சின்ன வயசுல இருந்து யானை போர்ல பயிற்சி கொண்டு இணையற்ற பெரும் வீரனா வளர்ந்தவன் தான் இந்த அல்லங்கீரன். யானை படையினுடைய தளபதியா ரொம்ப வருஷமா இருந்த அல்லங்கீரன் வயதானதால அந்த பதவியில இருந்து விலக்கிட்டாங்க. ஆனாலும் யானைகளின் மீதான காதலால கட்டுத்தறியினுடைய காவலனா பொறுப்பேற்று அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எதிர்பாராம தட்டியங்காட்டு போரினுடைய கடைசி நிலையில மூவேந்தர்களினுடைய யானை படைக்கு அவர் தலைமை தாங்கக்கூடிய நிலை உருவாச்சு. வாழ்வு முழுவதும் யானை போரிலேயே கழித்த அல்லங்கீரன் எதிர்பார்க்காம தனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை சிறப்பா பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா போரிட வேண்டிய எதிரிகளோ 3 யானைகளை மட்டுமே கொண்டு வந்து மண்டியிட வச்சது ஏதோ சடங்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க, என்ன இது அப்படின்னு புரியாம பாத்துக்கிட்டு இருந்தாரு அல்லங்கீரன். தந்தமுத்தத்துக்காரர்கள் 3 யானைகளையும் முன்புற கால்களை மடிச்சு மண்டியிட வைத்தபடி அது ஒவ்வொன்றின் பின்புற குதத்திலையும் வட்ட வடிவ நீள் மூங்கில சொருகினாரு. தாங்கள் குடுவையில் கொண்டு வந்த மூலிகை சேர்மானத்தை அதுல ஊத்துனாங்க. அப்போ முன்புறம் நின்றிருந்தவங்க நெல்லிக்காய் அளவு உருண்டைகளை யானைகளோட அடிநாக்குல வச்சாங்க. தூரத்துல இருந்து இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு பாரி. தாக்குதலை தொடங்கக்கூடிய நேரத்தை கணித்து உத்தரவு கொடுத்தாரு. குரல் கேட்ட நிமிஷம் விண்டன் குதிரை வீரர்களோடு தென்கோடியில இருக்கக்கூடிய கவச வீரர்களை தாக்குறதுக்காக வேகமா போனான். 2 புறமும் வீரர்கள் பிரிஞ்சதும் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு படைய கொண்டு முன்னாடி நிற்கக்கூடிய வேந்தர் படைய நோக்கி முன்னேற தொடங்கினாரு பாரி. பாரியோட திட்டப்படி எதிரிகள் 3ஆ பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கறத பார்த்த நிமிஷம் வெற்றி கூச்சலிட்டாரு மயூர்கிழார். அது வீரர்களுக்கும் உற்சாகத்தை கொடுத்துச்சு. ரொம்ப தூரத்துல இருந்து சின்ன கூட்டம் முன்னோக்கி ஓடி வந்துகிட்டு இருந்துச்சு. வர்றவங்க ஒரு தெரியாம அழிக்கணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தான் புதிய விற்பனும் சோழவேளனும். விண்டன் தென்கோடியை நோக்கி குதிரையை விரட்டிக்கிட்டு போனான். முடியனும் உதிரனும் தந்தமுத்தத்துக்காரர்கள் கிட்ட வந்து சேர்ந்தாங்க. ஒரு நிமிஷம் கூட காலம் தாழ்த்தாம உள்ள போக வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை நம்ம கிட்ட பாரி கொடுத்திருக்காரு அப்படிங்கிற எண்ணமே கொஞ்சம் பதட்டத்தை கொடுத்துச்சு. ரொம்ப குறைந்த வீரர்களோட எதிரிகளோட பெரும் படையை தாக்குறதுக்காக பாரி முன்னேறிக்கிட்டு இருக்கிறது பதட்டத்தை இன்னும் அதிகமாச்சு. நீலனை மீட்டதுக்கு அப்புறமா வேகமா போய் பாரியோடு இணைய வேண்டும் அப்படின்னு துடிப்பேறி இருந்தாரு முடியன்.
இங்க யானைக்கு மூலிகைச்சார எல்லாத்தையும் ஊத்துனதுக்கு அப்புறமா மூங்கில உருவி எடுத்தாங்க. மண்டியிட்ட யானைகள் எந்திரிச்சு நின்னுது. ஒவ்வொரு யானைக்கு பக்கத்திலையும் அது ஒவ்வொன்றினுடைய காலின் பெருநக கணுவ மிதிச்சபடியே வாய்க்குள்ள கைய விட்டு நாக்க பிடிச்சிட்டு சரியான பொழுதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்தந்த யானையினுடைய பாகன்கள். அச்சம் அப்படிங்கிறது துளி கூட இல்லாதவன் மட்டுமே செய்யக்கூடிய வேலையாக இது இருந்துச்சு. யானைக்கு மதம் பிடிச்சது அப்படின்னா காடு தாங்காது அப்படிங்கிறது பொது வழக்கு. ஆனா குட்ட மதம், சரள மதம், உள்மதம் அப்படின்னு 3 வகை மதங்கள் இருக்கு. இந்த 3 வகை மதங்களையும் மற்ற யானைகளை கொண்டும் பாகன்களை கொண்டும் மாற்று நஞ்ச செலுத்தியும் அடக்க முடியும். ஆனா இந்த 3ஐயும் தாண்டி 4வது வகையா ஒரு மதம் இருக்கு. அதோட பேரு தான் எரி மதம். அந்த மதம் மட்டும் யானைக்கு பிடிச்சது அப்படின்னா அந்த யானையை எதிர்கொள்ள எந்த உயிராலும் முடியவே முடியாது. தன்னுடைய நிழலையே கொல்ல விரும்பக்கூடிய மதம் தான் அந்த எரிமதம். மதம் பிடித்த மற்ற யானைகள் பிளிரினால் அந்த காட்டுல மனுஷன் எங்க இருந்தாலும் பிளிரல் கேட்ட நிமிஷத்துல கை கால்கள் தானே பின்னிக்கொல்ல கீழே விழுந்துருவான். பிளிரலோட அதிர்வு மனுஷனோட உள்ளியக்கத்தை நிலைக்குலைய செஞ்சிரும். ஆனா எரிமதம் கண்ட யானையினுடைய பிளிரலை கேட்டா யானையே கால்கள் பின்னி கீழே விழுந்துரும். தந்த முத்தத்துக்காரர்களால யானைக்கு 4 வகையான மதத்தையும் உருவாக்க முடியும். மதமே யானையினுடைய முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்னா இருக்கு. மதம்தான் யானையினுடைய மிகச்சிறந்த குணமும் கூட. அந்த குணத்தை யானைக்கு வர வைக்கிறது தந்த முத்தத்துக்காரர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச செயலா இருந்துச்சு. யானைகளோட நாக்கு இறுக பிடிச்சிருந்த ஒவ்வொருத்தனும் அது பெருகக்கூடிய வேகத்தை பார்த்து உள்ளுக்குள்ள நடுங்க தொடங்குனாங்க. முதல்ல எரிமதம் கொண்ட யானையினுடைய நாக்கு பெருக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அதோட முகம், கண்ணம், துதிக்கை இந்த 3மே பெருக ஆரம்பிக்கும். நாக்கு பெருகி முடிச்சு முகம் பெருக தொடங்குறதுக்கு முன்னாடி அதோட தன்மையை உணர்ந்து எல்லாருமே விலகி நிக்கணும். நாக்கு பெருக்க தொடங்கினதும் அதுல இருந்து கையையும் காலினுடைய பெருநக கணுவுல இருந்து தன்னுடைய காலையும் ஒரே நேரத்துல எடுத்துட்டு ஓசை எழுப்பியபடி அந்த இடத்தை விட்டு 3 பாகன்களும் ஓட தொடங்கினாங்க. பாகன்கள் விட்டு விலகின நிமிஷம் 3 யானைகளும் தங்களுக்கு எதிரில் திரண்டிருக்கக்கூடிய யானை கூட்டத்தை நோக்கி ஓடத் தொடங்குச்சு. எரிமதத்துக்கான சேர்மானம் உடல் முழுக்க பரவிக்கிட்டு இருந்துச்சு. இங்க ரொம்ப சில வீரர்களை மட்டுமே கொண்டிருந்த பாரி எதிரில் நிற்கக்கூடிய வேந்தர் படையை நோக்கி வேகமா போய்கிட்டு இருந்தாரு. எவ்வளவு முயற்சி பண்ணியும் இந்த போரை தவிர்க்கவே முடியல. கடந்த 6 நாளா எவ்வளவு முயற்சி பண்ணியும் போரை முடிக்கவும் முடியல. இன்னையோட எல்லாமே முடிவுக்கு வரணும். இனி பச்சை மலை தொடர நோக்கி வேந்தர்களினுடைய வேர்க்கம்புகள் ஒரு பொழுதும் நீளக்கூடாது அப்படிங்கிற முடிவோடு முன்னோக்கி சீறி பாஞ்சுகிட்டு இருந்தாரு பாரி. பாரியை தொடர்ந்து சின்ன படை வந்துகிட்டு இருந்தாலும் பாரியை சுத்தி ஓடி வந்த 5 பேர் பாரிக்கான ஆயுதங்களோட ஓடி வந்தாங்க. பாரியால எதிரில் நிற்கக்கூடிய மொத்த படையையும் அழிக்க முடியும் அப்படின்னு பரம்பு வீரன் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஆனா எந்த ஆயுதத்தால எந்த விதமான தாக்குதலை நடத்த போறாரு அப்படிங்கறத பாக்குறதுக்காக கூட ஓடி வரக்கூடிய வீரர்கள் ஆர்வத்தோட இருந்தாங்க. ஒருத்தன் மூவிலை வேலை பெரும் கட்டா தூக்கி வந்துகிட்டு இருந்தான். இன்னொருத்தன் கண்டர கோடாரிய ஏந்திக்கிட்டு வந்தான். வாழ் வகைகளையும் வில்லம்பு வகைகளையும் 2 பேர் எடுத்துட்டு வந்தாங்க. இவங்க எல்லாருமே நிறைய ஆயுதங்களை கையில வச்சிருந்தாங்க. ஆனா இவங்க 4 பேரை விட பின்தங்கி 5ஆவதா ஒருத்தன் வந்துகிட்டு இருந்தான். காரணம் என்ன அப்படின்னா அவன் தூக்கிட்டு வந்த ஆயுதத்தோட எடை அப்படி இருந்துச்சு. அந்த ஆயுதத்தோட பேரு எருள் தடி. அந்த எருள் தடி பார்த்தோம் அப்படின்னா தடி வகையை சேர்ந்த ஆயுதமா இருந்துச்சு. அதோட தலையில இரும்பு களிமண்ணை உருக்கி உருளையா வார்த்திருப்பாங்க. அந்த உருளையினுடைய நடுப்பகுதியில முளைவிடக்கூடிய விதையளவு இரும்பு மாதிரி மழு எம்பி இருக்கும். தடி வகை ஆயுதம் எல்லாமே தாக்கி அழிக்கக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கும். ஆனா எருள் தடி அப்படிங்கிறது தாக்கக்கூடிய ஆயுதம் கிடையாது, சிதைக்கக்கூடிய ஆயுதம். பாறையோ பெருமரமோ எதுவா இருந்தாலும் எருள் தடியால ஒரு அடி அடிச்சோம் அப்படின்னா அது சிதஞ்சு நொறுங்கும். இணையற்ற வலிமை கொண்ட மாவீரர்களால மட்டும்தான் அதை தூக்கி அடிக்கவும் முடியும். இங்க எரிமதம் கொண்ட யானைகள் தன்னுடைய காது, முகம், வால் இந்த 4ஐயும் நிலை கொள்ள முடியாம ஆட்டிச்சு. புள்ளிகள் தொடங்குறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய செயல்தான் இது.
தங்களை நோக்கி ஓடி வந்துகிட்டு இருக்கக்கூடிய 3 யானைகள் மேலையும் பாகன்கள் கிடையவே கிடையாது. ஆயுதங்கள் ஏந்திய வீரர்களோ முகப்படாமோ கவசமோ இது எதுவுமே இல்லாம அந்த யானைகள் வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா தன்மையும் வேகமும் ரொம்ப மாறுபட்டதா இருக்கே அப்படின்னு வேந்தர் படையினுடைய அல்லங்கீரனுக்கு தோணுச்சு. இருந்தாலும் வெறும் 3 யானைகளால என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோட அதோட வருகையை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்தான். இதே மனநிலையோட தான் மையூர் கிழார் நின்றுகிட்டு இருந்தாரு. 3 பிரிஞ்ச பரம்பு படையினுடைய மிகச்சிறிய பகுதி மட்டும்தான் நம்மளை நோக்கி வருது. வரக்கூடிய படையில குதிரைகளும் கிடையாது, வில் வீரர்களும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி இருந்தும் எந்த நம்பிக்கையில அவங்க வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சிந்தனையிலேயே மையூர் கிழார் நின்றுகிட்டு இருந்தாரு. அது வரைக்கும் தந்தத்தின் மேல துதிக்கைய முறுக்கியபடி ஓடி வந்துகிட்டு இருந்த யானைகள் இப்போ துதிக்கைய இரு பக்கமும் முழுமையா வீச தொடங்குச்சு. தலைய மறுத்து ஆட்டி அதை விட வேகமா காதுகளை ஆட்ட தொடங்குச்சு. யானைய மனுஷனால வேகமா நடக்க வைக்க மட்டும்தான் முடியும், ஒருபோதும் ஓட வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஓடக்கூடிய யானையின் மீது தூசு கூட தங்காது. அப்புறம் மனுஷனால எப்படி உட்கார முடியும்? யானை ஓடக்கூடிய நிலத்துல இருக்கக்கூடிய புல்லு மேல புள்ளினம் கூட உட்காராது. யானை ஓடி மனுஷன் பாக்குறது ரொம்ப அரிதான விஷயம். மனுஷன் பாக்குறதெல்லாம் பாகன்கள் யானைய வேகமா நடக்க வைக்கிறத மட்டும்தான் மனுஷன் அதிகமா பார்த்திருப்பான். போர்க்களத்திலையும் அந்த காட்சி தான் தென்படும். ஆனா இப்போ அவங்களோட கண்ணுக்கு எதிரில வந்துகிட்டு இருக்கக்கூடிய யானைகள் வேகமா நடந்து வர கிடையாது, நில மதுர வந்துகிட்டு இருந்துச்சு. பெரும் பரப்புல யானைகளோட ஓட்டத்தை முதன்முறையா பாக்குறாங்க. அதோட முதுகெலும்பு வளைவுகள் எம்பி இருந்துச்சு. பார்த்துக்கிட்டு இருந்த அல்லங்கீரனுக்கும் அவங்களோட யானைகளின் மீது இருக்கக்கூடிய பாகன்களுக்கும் கண்ணுல நடுக்கம் தெரிய ஆரம்பிச்சுது. வேந்தர் படைக்கு பக்கத்துல நெருங்கி வந்திருந்துச்சு இந்த யானைகள். யானைக்கு எரிமதம் கண்ணை கட்டுச்சு. கருவொளிய சுத்தி இருக்கக்கூடிய வெண்மை மறைஞ்சு தேன் நிறம் வந்துச்சு. தேன் நிறம் எரிய தொடங்குச்சு. உடலுக்குள்ள ஏதோ நிகழ்ந்துகிட்டு இருந்துச்சு. கும்பத்தினுடைய உச்சியில இருக்கக்கூடிய மயிர்கற்றைகள் தீ கொழுந்து மாதிரி மேல எந்திரிச்சு நின்னுச்சு. பருத்து வீங்கின துதிக்கைய சுழற்றியபடி தலை உயர்த்தி குளிர தொடங்குச்சு. 10 யானையோட பிளிரல் கூட ஒரு மத யானையினுடைய பிளிரலுக்கு சமம் கிடையாது. அதே மாதிரி 10 மத யானையினுடைய பிளிரல் சத்தம் ஒரு எரிமத யானையின் பிளிரலுக்கு சமம் கிடையாது. காற்றெங்கும் பறக்கக்கூடிய பறவைகள் கிடுகிடுத்த பொழுது ஒரு யானையை தொடர்ந்து மற்றொரு யானை 3 யானைகள் விடாது பிளிரிகிட்டே இருந்துச்சு. நேத்திக்கு இரவு இறங்கின இடிகளினுடைய மொத்த ஓசையும் ஒன்னா இறங்கிக்கிட்டு இருந்துச்சு. எரிமத பிளிரலினுடைய பேரோசை வேந்தர் படை யானைகளினுடைய உள் நரம்புகளை அதிர செஞ்சது. வேந்தர் படையினுடைய நடுவுல நின்னுகிட்டு இருந்த மையூர் கிழார் ஒரு காத தூரத்துக்கு அந்த பக்கமா இருக்கக்கூடிய யானை படையினுடைய பிளிரல் ஓசை இதுக்கு முன்னாடி கேட்டிராத அளவு இருக்கே அப்படின்னு நடுக்கத்தோடு திரும்பி பார்த்தான். திரும்பிய நிமிஷம் யானையினுடைய தும்பிக்கையால அடிச்சு வீசப்படக்கூடிய மனுஷங்க மாதிரி தன்னுடைய படையின் முன்கள வீரர்கள் நாலாபுறமும் வீசப்படுறத பாக்குறான். எரிமத யானைகள் பக்கத்துல வரும்போது வேந்தர் படை யானைகள் மேல இருந்த பாகன்களையும் வீரர்களையும் வீசி அடிச்சபடி வெறிகொண்டு ஓடிச்சு. எந்த ஒரு உயிரினமும் தன்னுடைய உயிர் காக்கக்கூடிய செயலை உச்ச ஆற்றலோடு தான் நடத்தும். சிறிய படையில ஒன்னு சரிச்சுக்கிட்டு மேலேறியபடி ஓடிக்கிட்டே இருந்துச்சு யானைகள். யானைகளே சரிஞ்சு விழும்போது மனுஷங்களால என்ன செய்ய முடியும்? அல்லங்கீரன் எந்த நிமிஷம் தூக்கி வீசப்பட்டான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. மிதிப்பட்டு நசுங்கிய சமயத்துல அவனோட விழி ஒண்ணு உருண்டு ஓடிச்சு. கட்டுத்தறுக்கி பழகிய யானைகள் காட்டு யானைகளுக்கு முன்னாடி நிக்கவே நிக்காது. இது எல்லாமே காட்டு யானைகள் மட்டுமல்ல, எரிமதம் கொண்ட யானைகள். இதோட பிளிரல்கள் மற்ற யானைகளினுடைய நினைவு புலன்ல இருக்கக்கூடிய ஆதி அச்சத்தை விடாது கிளறக்கூடியதா இருக்கு. அந்த ஓசைய ஒரு நிமிஷம் கூட அதால கேட்கவே முடியாது. ஆனா எரிமத யானைகளோ விடாம பிளிரிகிட்டே இருந்துச்சு. 1000 வீரமுண்டா வாத்தியங்களை ஒரே சமயத்துல இசைச்சாலும் இதோட பிளிரல் ஓசைக்கு முன்னாடி அதோட ஓசை சிரித்து ஒடுங்கி போகும். பிளிரலோடு முன்னாடி வந்த எரிமத யானைகளினுடைய வேகத்தை பார்த்து மற்ற யானைகளால ஓடவே முடியாது.
விரட்டிட்டு வந்த வேகத்துல முன்னாடி போன யானை ஒன்றினுடைய பின்னங்கால் சப்பையில் அடிச்சுது. அடி வாங்கின நிமிஷமே கமுக்கட்டை உடைஞ்சு கீழே விழுந்துச்சு அந்த யானை. விழுந்த யானையினுடைய காலை பிடிச்சு தூக்கி சுழற்றுச்சு அந்த எரிமத யானை ஒண்ணு. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா படைக்கு பக்கத்துல வந்ததும் பாரி ஆயுதத்தை வாங்குறதுக்காக பின்னால வந்துட்டு இருக்கிறவனை நோக்கி கைய நீட்டுறாரு. ஒருத்தன் மூவில வேலையும் இன்னொருத்தன் கண்டர கோடாரியையும் தர முன்னாடி வந்தான். அதையெல்லாம் மறுத்துட்டு இறுதியா வந்துகிட்டு இருக்கவங்க கிட்ட இருந்து இருள் தடிய வாங்கினாரு பாரி. வேந்தர் படைய தாக்கி முன்னேறி வந்தாரு பாரி. மதமேறின யானையின் தாக்குதலை விட வலிமையா இருந்துச்சு பாரியோட தாக்குதல். இருள் தடியால தாக்கப்பட்டவங்க யானை மிதிச்சா எப்படி உரு தெரியாம போவாங்களோ அப்படி ஆனாங்க. அடி வாங்கின வேகத்துல தூக்கி வீசப்பட்டவனை தாண்டி அவனோட தசைகள் போய் விழுந்துச்சு. அதை பார்த்த மத்த வீரர்கள் மிரண்டு போய் ஓட தொடங்குனாங்க. கண்ணுக்கு அந்த பக்கமா தூக்கி வீசப்படக்கூடிய வீரர்களை பார்த்து புதிய விற்பனும் சோழவேளனும் நடுங்கி போய் நின்னாங்க. என்ன நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மையூர்கிழார் கொஞ்சம் முன்னாடி வந்து நின்னாரு. சிதையக்கூடிய வீரர்களுக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய சொற்களை சொல்லிக்கிட்டே இருந்தாரு. பக்கத்துல நெருங்கினதும் எதிர்பட்ட காட்சிய பார்த்து உறைஞ்சு போய் நின்னாரு. ஏன் அப்படின்னா இருள் தடிய சுழற்றி கொண்டு முன்னேறி வந்தது பரம்பினுடைய தலைவனான பாரி. பாரிய பார்த்த நிமிஷம் நினைவினுடைய புலனுக்குள்ள மூழ்கி கிடந்த ஆதி அச்சம் பீரிட்டு மேல வந்துச்சு. உள்நரம்புகள் அதிர துவங்குச்சு. மையூர்கிழாரினுடைய கைகளால நடுக்கத்தை மீறி ஆயுதத்தை பிடிக்க கூட முடியல. அவரோட உள்ளியக்கம் நிலை குலைஞ்சுகிட்டு இருந்துச்சு. தட்டியங்காட்டுல எத்தனையோ தடவை பரம்பு தளபதிகள் கிட்ட தப்பி பிழைச்சவன் இன்னைக்கு பாரிக்கு எதிரில நின்னுகிட்டு இருந்தான். மையூர்கிழார பார்த்த நிமிஷத்துல 4 எட்டு முன்னாடி பாஞ்சாரு பாரி. பாயக்கூடிய வேகத்துல இருள் தடி காற்ற கிழித்து முன்னாடி நகர்ந்துகிட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டுக்குட்டி மாதிரி யானை ஒண்ணு தூக்கி வீசப்படுறத தென்கோடியில நின்னுகிட்டு இருந்த வேந்தர்கள் 3 பேரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரே ஒரு காட்சி மட்டும் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே சொல்லிச்சு. கோட்டையை சுத்தி நிறுத்தப்பட்ட 300 யானைகளும் சிதைக்கப்பட்ட புற்றுல இருந்து வெளியேறக்கூடிய கரையான்கள் மாதிரி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. குலசேகர பாண்டியன் தன்னுடைய 2ஆம் திட்டத்துக்கு தயாராயிருந்தாரு. ஊரல் காட்டை நோக்கி வந்துரு அப்படின்னு தன்னுடைய மகனுக்கு செய்திய சொல்றதுக்காக 3 வீரர்களை மையப்படைய நோக்கி அனுப்புனாரு. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வடகோடியில நின்னுகிட்டு இருந்த வேந்தர் படையை தாக்குறதுக்காக அனுப்பப்பட்ட விண்டன் கடும் தாக்குதலை நடத்தினான். ஆனா முன்னாடி நின்னுகிட்டு இருந்த கவசப்படை வீரர்கள் மீது தன்னுடைய சிறு படையால பெரும் பாதிப்பை உருவாக்க முடியல. ஆனாலும் காலம்பனினுடைய வருகையை கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தான். எரிமத யானையினுடைய தந்தத்துக்கு வேந்தர் படை யானை எதுவுமே சிக்கவே இல்லை. ஆனா பாரியினுடைய இருள் தடிக்கு சிக்குனாரு மையூர்கிழார். தன்னை நோக்கி வந்த பாரியினுடைய ஆவேசத்தை பார்த்த நிமிஷத்துல தங்களினுடைய கோட்டையை அழிக்க வந்த மத யானையினுடைய நினைவு வந்துச்சு. தங்களை காப்பாற்றிய பரம்பு பெண்ணுக்கு தந்தை கொடுத்த வாக்குறுதி நினைவுக்கு வந்த சமயத்துல அந்த மத யானையினுடைய கால்ல கட்டெரும்பினுடைய தலை நசுங்குற மாதிரி இருள் தடியால நசுங்கிக்கிட்டு இருந்துச்சு மையூர்கிழாரினுடைய தலை. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத அடுத்த பகுதியில தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன்.